ஹாய் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்டியான ஒரு டிஷ். வாங்க, இது என்னுடைய ஓன் மெத்தடில் நான் பண்ண போகிறேன். அதுக்கு கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லைட்டாக இது பண்ணாலே இந்த மாதிரி இதாகுது, வெந்துடு. நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுங்க. பெரிய வெங்காயம் பெருசு ஒன்று எடுத்துக்கிடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கிடுங்க. 2 காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது, அதை இடித்து வச்சுக்கிடுங்க. 2 தக்காளி எடுத்துக்கிடுங்க. இதில் கொத்தமல்லி இலை, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய், இவ்வளவும் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. எல்லாம் தாளித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு, சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருக்கேன், நல்லா ஃப்ரை ஆகட்டும். போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுடுங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும், அதிகம் போடக்கூடாது. நம்ம ஆல்ரெடி அதில் பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மிளகு பொடி போட்டு. இப்போது தேவைக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா நமக்கு நல்ல கொதி கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். தண்ணி கொஞ்சம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச இது இப்போ நம்ம இதில் கிளறி விட்டு இது நல்ல கொதி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இது க்ரீன் கலரும் இல்லை, ரெட் கலரும் இல்லை, எல்லோ கலரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. பாருங்கள், தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போட்டுக்க. இப்போது பாருங்கள், கத்திரிக்காயில் எப்படி வெந்திருக்குன்னு நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். தண்டோடு எடுத்துக்கணும் கத்திரிக்காய், சரிங்களா? அப்போ தான் நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். இன்னொன்று அது உடஞ்சி போகும். நண்பர்களே, இந்த குழம்பு ஒரு வாட்டியாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் க்ரீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்